பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் விருந்தெல்லாம் வச்சு ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சுடர் கிட்ட வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உன்னுடைய பேர் சுடர் தானா, என்ன ஏதுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சுடரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா, என்ன சுடரு, உன் அக்காவுடைய விவாகரத்து என்ன விஷயமா எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சுடரால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாம சுடரும் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்காங்க. உடனே சுடர் வந்து சுகன்யா வா உன்னை ரெடி பண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு போனதும் குமார் கிட்ட வந்து முத்துவேல் பேசுறாங்க. இங்க பாரு குமாரு, முன்ன மாதிரி எல்லாம் இப்ப நீ இருக்க முடியாது. நீ இப்ப நல்லபடியா வந்து இருக்கணும். என்ன பண்ணணும் தெரியுமா? அது எல்லாமே நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. உனக்கே நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் வந்து அண்ணன் இன்னைக்கு கூட அவனுக்கு அட்வைஸ் பண்ணணுமான்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு காந்திமதி ஆமாண்டா, நம்ம சொல் பேச்ச கேட்காம கூட அவன் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல. ஆமா அப்படிதான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. குமாரும் சரி சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா நம்ம பாண்டியனோட ட்ராக்க காட்டுறாங்க. பாண்டியன் கணக்கு எல்லாமே கணக்கு பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப நம்மளுடைய அரசிக்கு போன் மேல போன் வந்துட்டே இருக்கு. கார்த்திகேயன் தான் போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே கோமதி வந்து கேக்குறாங்க, என்னச்சுடி போன் மேல போன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃப்ரெண்டு தம்மா போன் பண்றான். ஏடி காலேஜ்ல தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இருக்கீங்கன்னா இங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே வந்து சரிம்மா போய் பேசிட்டு வான்னு சொல்லி பாண்டியன் அனுப்புறாங்க. அரசியும் போனை எடுத்துட்டு போயிட்டு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக போன் பண்ணீங்க? சாரிங்க, எனக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை நான் பேசிட்டேன். நான் கூட எங்க நீங்க போனை எடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன்னு சொன்னதும் போனை எடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். இப்ப எதுக்காக போன் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்காக நீங்க எவ்வளவு விஷயம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா அது எல்லாமே மறந்துட்டு நான் இப்படி பேசிருக்க கூடாது, பண்ணிருக்க கூடாது, எல்லாமே என்னுடைய தப்பு தான் நல்லா சொல்லி கார்த்திகேயன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு காதல்லாம் பிடிக்காதா, என்ன விஷயத்துக்காக பிடிக்காத நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு காதலும் பிடிக்காது, கல்யாணமும் பிடிக்காது, என் அப்பா யார சொல்றாரோ அவருதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கோவப்பட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே குமார் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே எதுவுமே பேசாம அரசியும் உள்ள போயிடுறாங்க. இப்ப நம்ம அரசி வந்து ரொம்பவே கோவமா அங்கிருந்து போறத பார்த்து குமாருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அடுத்ததா வந்து நம்ம கதிர் ராஜே காட்டுறாங்க. ராஜிக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாவே இருக்கு. உடனே கதிர் என்னாச்சு ராஜி, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன கூட என்னவோ கர்ப்பமா இப்படி இருப்பியோன்னு நினைச்சிட்டேன்னு சொன்னதும் ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது, ஐயோ நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் பதட்டமாக உடனே இது இப்பவே போய் கிட்ட வாங்கிட்டு வரட்டுமான்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு ராஜீவ் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்காங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு குமாரை கூட்டிட்டு போறதுக்காக இப்ப எல்லாருமே வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. குமார் எங்கேயும் இல்ல. இப்ப உடனே நம்ம பழனி போயிட்டு குமாரை பாக்குறாங்க. குமாரு குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏய் என்னடா குமாரு, இப்பதான் எல்லாருமே அவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க, குடிச்சிட்டு திரும்ப வந்து நின்றுட்டு இருக்கேடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னால அரசியா மறக்க முடியல சித்தப்பா. ஏண்டா உனக்கு எவ்வளவு தூரம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, அரசியை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கர கோவப்படுறாங்க பழனி. இந்த விஷயம் மட்டும் பாக்கியத்துக்கு தெரிஞ்சா பாக்கியம் என்ன பண்ண போறாங்க குமாரங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.